சத்திய வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது நினைச்சிட்டு இருக்கிறோம். அது ஏற்கனவே வந்துருச்சு. தேவன் நமக்கு சத்தியம் என்னும் முத்திரை மோதிரத்தை நம்முடைய கைகளிலே போட்டு விட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? பஞ்சத்திலிருந்து சத்தியம் அறியாதவர்களை காப்பாற்றுவதற்காக. பாத்தீங்களா, யோசிப்பு கையில முத்திரை மோதிரத்தை போட்டாரு. ஏன் அப்படின்னா பஞ்சம், 7 வருஷம் பஞ்சம். அதுல இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும், குறிப்பாக தேவ ஜனங்களையும், தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக தான் ஆண்டவர் அப்படி ஒரு பயங்கரமான பாதையில யோசிப்பை கொண்டு போனார். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் படிக்கிறோம். பைபிள் கிடைக்காம போயிருமா? அதான் அர்த்தம். பைபிள் எல்லா பக்கமும் இருக்க தான் செய்கிறது. ஒருத்தரும் 10 பைபிள் வச்சிருக்கிறோம், ஆனால் படிக்கிறது தான் கிடையாது. சத்தியம் என்ன என்பதை ஆவலோடு ஆராய்ந்து அறிவது கிடையாது. இன்னைக்கு சத்தியங்களை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு. பாருங்க, ஒரு காலத்தில் ஒரு பிரபலமான பிரசங்கியார் பிரசங்கம் பண்றாருன்னா அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அந்த சுத்தம் பார்த்தீங்களா, ஒரு டேப் கேசட்டு, அந்த கேசட் கிடைக்கணும்னு அலைவோம். ஆனால் இப்போ எல்லாருடைய பிரசங்கங்களும் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. ஆனால் நாம் அதை கேட்கறது இல்லை. பஞ்சம். நாம் அதுக்கு நேரம் கொடுக்கிறது இல்லை. சத்தியம் அறியாமல் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த சத்தியம் என்ற முத்திரை மோதிரத்தை கையில் போட்டிருக்கிறாரு. நாம் ஒரு யோசேப்பை போல சத்தியம் அறியாமல் பஞ்சத்திலே தவிக்கிறவர்களை சத்தியத்தின் பாதையில பாதுகாப்பாய் நடத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் தேவனின் முத்திரை மோதிரம் என்ற நிச்சயம் நமக்கு உண்டா?